நீர் என் தேவன், என் தேவன், நீர் எனது தேவன். நீர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் மாத்திரமல்ல, நீர் உம்முடைய இரத்தத்தினாலே என்னை சுத்திகரித்தபடியினாலே, நீர் உமது வசனத்தினாலே என்னை ஜெனிப்பித்தபடியினாலே நீர் எனது தேவன் அப்படிங்கிற ஒரு உரிமை நமது வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என் தேவன் அப்படின்னு உரிமை பாராட்டுகிறதுனாலே நம்முடைய ஜீவிதத்தில் என்ன காரியம் நடக்கும்? என் தேவன் எனது இருளை அவர் வெளிச்சமாக்குகிறவர் அப்படின்னு பரிசுத்த வேதத்திலே வாசித்து பார்த்தோம். நீர் என் தேவன் என்று நான் உரிமை பாராட்டுகிறேன். காரணம் என்னவென்றால், நீர் என் ஜீவிதத்தின் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று அழைக்கப்பட்ட என் தேவன் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அப்ப இருள் அப்படிங்கிறத 3 காரியங்களாக நாம் சிந்தித்தோம். உணர்வு இல்லாத இருதயம், சஞ்சலம், மரண இருள் என்று 3 காரியங்களை சிந்தித்து பார்த்தோம். நீர் என் தேவன் என்று நான் சொல்லுகிற பொழுது, என் தேவன் எனது உணர்வில்லாத ஜீவிதத்தையும் மாற்றி உணர்வுடையவனாய் என்னை மாற்ற வல்லமை உடையவர். என் தேவன் என் சஞ்சலத்தை மாற்றி எனக்கு இன்பத்தை கொடுக்க, இல்லை என்றால் சந்தோஷத்தை கொடுக்க வல்லமை உடையவர். என் தேவன் எனது மரண இருளை மாற்றி எனக்கு ஜீவனை குறித்த நம்பிக்கையை கொடுக்க கிருபை உள்ளவர். இந்த ஜீவன் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தின் ஜீவன் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. அது நித்திய ஜீவன் என்று நமக்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எனவே என் தேவன் என்ற உரிமை பாராட்டுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது.